ஓகே எல்லாரும் மைக்கு மறந்துட்டேன். ஓகே மைக்கு சரி ஓகே ரம்புக்கு அப்பேன். அதாவது இப்போ என்ன மேட்டர்னா, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து எப்பவுமே அந்த வீடியோ வந்து ரொம்ப கிட்ட வச்சு எடுத்தே வந்து போட்டுட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நாள். கொஞ்சம் தள்ளி வச்சா நான் என்ன யோசிச்சேன்னா, சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து தெரியும், இங்கே ஒரு பீரோ ஒன்று இருக்குது, இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டு இருந்திருக்கேன். பார்த்தா கொஞ்சம் தள்ளி வச்சா அப்படி தெரியல, இந்த ஃப்ரேம் மட்டும் தான் கரெக்டாக தெரியுது. ஸோ அந்த ஆர்வத்தில் நான் வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், வந்து வீடியோ எடுக்கலாம்னு ஜாலியாக வந்துட்டேன். வந்து உட்காந்தோடனே தான் தெரியுது மைக்கே போடல அப்படின்னு சொல்லிட்டு. சரி மைக் இருந்தால் என்ன இல்லைன்னா அந்த வம்பு கப்புன்னு வர்றது வந்து எப்படி இருந்தாலும் பின்னாடி வந்து அந்த டப்பிங் வாய்ஸ் தான் வரப்போகுது, என்னோடய வாய்ஸ் வரப்போகிறது இல்லைல்ல. அதனால் அங்கேயே வந்து இன்ட்ரோ சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் நடந்த ஒரு குழப்பத்துக்கான கதை. ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருங்க, இதுதான் அந்த புக்கு. ஓகேவா, ஒரே நிமிஷம். இப்போ வந்து வீடியோ எதுக்கு ஸ்டக் ஆயிடுச்சு அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. என்னன்னா, எப்போ பார்த்தாலுமே வந்து எடிட் பண்ணும்போது தள்ளி வந்து என் வீடியோவை நானே பார்க்குறேன்னா, என் முகரக்கட்டை எங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை தேடி உட்காந்து அதை பிடித்து தம்ப்நெயிலாக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வீடியோலேயே இப்படி வச்சிட்டா அப்படியே தம்ப்நெயிலாக வச்சிடலாம்ல. அதான் வந்து அந்த 2 செகண்ட் பாஸ், நான் அப்படியே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தம்ப்நெயிலாக வச்சுருவேன். ஓகேவா, இப்போது வழக்கமாகவே என் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இசை பற்றி இருக்கும், இல்லை படத்தை பற்றி இருக்கும். திடீர்னு நான் புக்கை பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். வரேன், அந்த இடத்துக்கு வரேன். இப்போ என்னென்னா, நான் வந்து சொல்லியிருக்கேன், முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன், எனக்கு அந்த ஒரே வீடியோவை ஒரே மாதிரி திரும்பி போடுறது அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் புதுசாக வந்து எதனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி வந்தது தான் இந்த எண்ணம். இது என்னதுன்னா, இப்போது இது வந்து ஒரு கதை. இது வந்து 1995 எப்போயும் அந்த புக்கு வந்தது. இந்த புக்கு வந்து நான் இப்போ புக் ஃபேர் போயிருந்தேன், அந்த புக் ஃபேரில் தான் வாங்கினேன். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணலாம், அந்த புக்கு நீ படுற உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வரக்கூடிய அந்த மெயின் கேரக்டர் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவார். ஷேர் பண்ணும்போது ஒரு இடத்துலையும் அவர் என்னென்ன மாதிரி ஃபீல் பண்ணாருன்றதை ஒரு பாட்டாக சொல்லுவார். இந்த பாட்டு வந்து எனக்கு இந்த டைமில் ஞாபகம் வந்தது, இப்போ இந்த பாட்டு ப்ளே ஆனால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பாட்டெல்லாம் சொல்லுவார். நான் வந்து என்னோடய பிக் பிரெயின் வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பாட்டு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஸ்பாட்டிஃபைல ஆட் பண்ணி ஒரு பெரிய ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். எப்படி பிரெயின். அதனால் இப்போ அந்த ப்ளேலிஸ்ட்டை தான் நம்ம வந்து கேட்டு சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இதில் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஒரு 40 பாடல்கள் கிட்டே வந்துருச்சு. ஓகேவா, இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த 40 பாடல்கள் பற்றியும் நான் டீட்டெயில்டாக உட்காந்து பேசினேன்னா அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போய்டும். நான் பட் அதை பற்றி நான் கவலைப்படுற ஆள் கிடையாது. இருந்தாலும் என்னென்னா, அதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு வந்து எனக்கு டைம் ஆகும். நான் இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் இந்த புக்கு படித்து முடித்தேன். அதனால் வந்து ஒரு வாரத்தில் என்னால் அந்த ப்ளேலிஸ்ட்டை மொத்தமாக கேட்டு அப்படியே அனலைஸ்லாம் பண்ணி போட முடியாது. அதனால் நான் என்ன ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன்னா, இதில் இருக்க முக்கால்வாசி பாட்டு வந்து எனக்கு வந்து இதில் இருக்க எந்த பாட்டுமே தெரியாது. ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் தெரியும், மிச்சம் எந்த பாட்டுமே எனக்கு தெரில. எல்லாமே வந்து பழைய பாட்டு. இதையும் நான் சொல்லிடுறேன். இது என்னதுன்னா, இதில் இருக்க பாட்டு எல்லாமே வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும்னா, இந்த 60s 70s 80s அந்த டைமில் இங்கிலீஷ் பாட்டுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் வந்து இதில் இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி பழைய இங்கிலீஷ் பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, அந்த மாதிரி பாட்டெலாம் எப்படி இருக்கும்னா, அந்த டைம்லலாம் வந்து கெஃபேலலாம் போனோன்னு வைங்க, அதாவது இந்த ஃபாரின்லலாம் சொல்கிறேன், கெஃபேக்கெலாம் போனோன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க ஓரமாக உட்காந்து கிட்டாரோ பியானோவோ ஏதோ ஒன்று அவங்க வச்சுட்டு அவங்க பாட்டு வாசிச்சுட்டு அவங்களோட சோலோ ஆல்பம் பாடுறது, இல்லைனா எதனா ஒரு கவர் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க பாட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை கேட்குறவங்க அந்த கெஃபேல வந்து காஃபி குடிச்சிட்டு அதை கேட்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு பேண்டு பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க இதை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கெஃபேல உட்காந்து ஒரு பாட்டு நம்ம கேட்குறோன்னு வைங்க, அந்த ஃபீல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா பாட்டுமே இருக்குது. அதனால் எனக்கு எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கு பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரியே இந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டை நான் ஒரு மொத்தமாக ஒரு வாட்டியோ 2 வாட்டி தான் கேட்டிருப்பேன். ஸோ இதில் இருக்க பாட்டு எல்லாமே வந்து எனக்கு அப்படியே மனப்பாடம் கிடையாது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் இந்த ப்ளேலிஸ்ட்டை பற்றி. ஓகேவா, இப்போ நான் என்ன கான்செப்ட்னா, இந்த ப்ளேலிஸ்ட் இருக்குல்ல, இதில் நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள் கூட சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு நான் கேட்பேன். ஓகேவா, கேட்டுட்டு எனக்கு அப்படியே என்ன ஃபீல் ஆச்சோ அப்படியே அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வந்து நான் சொல்கிறத கேட்கலாம், இல்லை நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் அந்த பாட்டை போய் கேட்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். ஓகேவா, ஏன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அனலைசேஷன் பண்ணி போட்டோன்னா ரொம்ப பெருசாக போயிடும் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா, அதனால தான் நான் வந்து இந்த புது கான்செப்டை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். எப்படி பிரெயின் எதுக்கு இப்போ அதை பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, அதனால் இப்போ இதுதான் வந்து இந்த வீடியோவோட கான்செப்ட்டு. என்ன மாதிரியே உங்களுக்கும் அந்த பழைய 70s 60s டைமில் இருக்க இங்கிலீஷ் பாட்டு வந்து பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. சரியா,
இப்போ இதுதான் வந்து வீடியோ. இப்போது இதில் இருக்க முக்கால்வாசி பாட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் கேட்டிருப்பேன். அதனால் என்னால் இதை பாடலாம் முடியாது. ஸோ இதில் கேட்குறத என்ன ஃபீல் ஆகுதோ அப்படியே நான் டேரெக்டாக அவங்ககிட்ட சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்டரும் நான் பண்ணியிருக்கேன். என்னதுன்னா, இதில் இருக்க எல்லா பாட்டுமே அவர் எந்த இடத்துல என்ன சொல்கிறான் அவன், அந்த இப்போ அந்த மெயின் கேரக்டர் வந்து நான் இப்போது இதை ஃபீல் பண்ணுறேன், அப்போ இந்த பாட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபீல் பண்ணுறான்றதையும் நான் நோட்ஸ் ஆப்பில் எழுதி வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ அப்படியே நான் வந்து இதை அந்த பாட்டை சொல்லும் போதே அது எந்த சுச்சுவேஷனில் வந்ததுன்னு சொல்கிறேன். இப்படியே சொல்லும் போது ஒரு அவுட்லைனாக இந்த புக்கோட கதையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி. அதே மாதிரி இந்த புக்கு வந்து ஒரு படமாகவும் வந்திருக்கு. ஹை ஃபிடிலிட்டி தான், அந்த படம் பேரும் ஹை ஃபிடிலிட்டி தான். அது ஒரு நல்ல படம், நல்லா இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் படம் தான், சொன்னால் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம், சரியா? அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் அந்த படம் போய் பார்க்கணுன்னாலும் பாருங்கள், புக் வாங்கி படிக்கணுன்னாலும் படிங்க, உங்கள் இஷ்டம் தான், சரியா? அதே மாதிரி நான் இதை வந்து ப்ராமிஸ் பண்ணல, ஹோப் தரல. என்னதுன்னா, அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கதையை வந்து நான் ஃபுல்லாக ஒரு அனலைசேஷன் மாதிரி பண்ணி நான் ஒரு பாட்காஸ்ட்டாக கூட போட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, இதையும் நான் சொல்லிடுறேன், ஓகே? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த வீடியோ. இப்போ நம்ம போய், அதாவது இப்போ லைவ்லேயே என்னால் வந்து அந்த பாட்டை வந்து ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு வந்துட்டு உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன், சரியா? புதுசாக இருக்கா கான்செப்ட்டு? எல்லாம் யோசிப்பேன், எல்லாமே பிரெயின் தான் வேறு மாதிரி வேலை செய்யும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து முதல் பாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம், ஓகே? சரி ஓகே, இப்போது இந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஓவரால் கதையோட நான் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன், ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து புரியும். ரொம்ப சிம்பிளான கதை தான். ராபுன்னு ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பார், அவன் தான் வந்து மெயின் கேரக்டர் இதில். அவன் வந்து லாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட ரொம்ப 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 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், ஓகேவா? ஆனால் அவனுக்கு என்னன்னா, அவனோட கேரக்டரே எப்படின்னா, அவனுக்கு வந்து இவ தான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு 35 வயசு ஆயிடுச்சு, இவன் தான் கடைசின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் வெளிலையும் வச்சுருக்கான். அவன் என்ன மாதிரி பண்ணுறான்னா, இவ தான் வந்து ஃபைனல்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. ஆனாலும் வேறு எதனா ஒரு நல்ல ஆப்ஷன் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், கமிட்மெண்ட்குள்ளே போயிடலாமா வேணாமான்னு ஒரு பயத்திலே அவன் சுற்றிட்டு இருக்கான். ஸோ இதனால் லாரா என்ன பண்ணுறான்னா, உனக்குள்ளே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவள் வந்து போயிடுறான். ஸோ இவன் போனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு சூப்பர் மேட்டர் பண்ணுறான். என்னதுன்னா, இவனோட முன்னாள் காதலிகள்லாம் இருக்காங்கள்ல, ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நீங்கள் வந்து என்ன வேணாம் சொன்னீங்க, இல்லை நான் எதுக்கு உங்களை வேணாம் சொன்னேன், நான் எதனா தப்பு பண்ணேன்னா அந்த மாதிரி வந்து பேசி முடிவு பண்ணி கடைசியில் இவனும் வந்து லாராவும் சேர்றாங்களா, இவன் அந்த எண்ணத்தை மாற்றுறானா அப்படின்றது தான் அந்த முழு கதை. இப்போ என்ன மேட்டர்னா, இவன் வந்து இதில் ஒரு ரெக்கார்ட் ஷாப் வச்சுருப்பான். ரெக்கார்ட் ஷாப்புன்றது அந்த டைமில் அந்த சிடிலாம் இருக்கும்ல, அந்த ப்ளே பண்ணுறதுக்குலாம் வந்து சிடி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்பாட்டிஃபை அதிலலாம் கேட்டுக்கிறோம். அப்போ அவங்க வந்து எல்லா ஆல்பமும் சிடியில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிடியை வச்சுருக்க ஒரு கடை, அது ஒரு பெரிய கடை. அந்த கடைக்கு இவன் தான் வந்து ஓனர், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கதை. இவன் வந்து அந்த ஓனருன்றதுனால அடிக்கடி வந்து இவன் கடையில் ஒரு 2 பேர் வேலை செய்வாங்க, பேரி டிக் அப்படி சொல்லிட்டு 2 பேர் வேலை செய்வாங்க. அவனுங்க அடிக்கடி வந்து இவங்கிட்ட டாப் 5 இது சொல்லு, டாப் 5 இந்த ஆர்டிஸ்ட்டோட பாட்டு சொல்லு, டாப் 5 இந்த ஆல்பம் சொல்லு, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கு இவன் பதில் சொல்லுவான், ஓகேவா? அதே கணக்கில் தான் இவன் என்ன பண்ணுறான்னா, இவனோட முன்னாள் காதலிகள் லிஸ்ட் எடுக்கும்போது டாப் 5ல் யார் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டை தான் வந்து அவன் எடுத்திருப்பான், சரியா? இதுதான் வந்து இதோட கதை நல்லாயிருக்கும், நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு படம். அதனால் இது வந்து ஓவரால் கதை. இப்போ நான் வந்து உங்களுக்கு போக போக ஒரு பாட்டு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? இப்போ முதல் பாட்டு இதில் என்னதுன்னு பார்த்தோன்னா, பேபி ஐ லவ் யுவர் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இது வந்து பீட்டர் ஃப்ராம்ப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாடியிருப்பார். இது வந்து என்ன கேட்டால் இது ஒரு நல்ல ஒரு மெலோடி, ஒரு நல்ல அமைதியான ஒரு நல்ல பாட்டு. இந்த பாட்டு வந்து எந்த சிச்சுவேஷனில் வரும்னா, இவன் வந்து லாரா வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு பப்புக்கு வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்கன்னு போகும்போது அங்கே ஒரு சிங்கர், மேரின்னு ஒரு சிங்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பேபி ஐ லவ் யூ வேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை அவங்க வந்து ஸ்டேஜில் பாடுவாங்க. அந்த பாட்டை வந்து இவனுக்கு ஆக்சுவலாக அந்த பாட்டு பிடிக்காது, சரியா? அந்த பாட்டை இவன் அந்த ஸ்டேஜில் கேட்கும்போது இவன் வந்து டக்குன்னு இவனுக்கு கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிருவான். இதுதான் வந்து புக்கில் எழுதியிருப்பாங்க, பட் அது படத்தில் காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா லாரா வந்து வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம சிங்கிள், அவ்வளோதான், நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், 2 நாள் இருப்பான். பட் 3ஆவது நாள் தான் அவனுக்கு ஹிட் ஆகும். உண்மையிலே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஹிட் ஆகும், சரி? அப்போ வந்து அந்த பப்பில் வந்து இந்த பாட்டை வந்து பாடுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு மெலோடி, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு, எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க முதல் பாட்டு, சரியா? இப்போது அடுத்த பாட்டு என்னதுன்னா, நான் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரே இதுவாக கோர்வையாக எதுக்கு பேசுகிறேன்னா, நான் ஆல்மோஸ்ட் இதெல்லாமே வந்து முன்னாடியே கேட்டேன், ஒரு 2 வாட்டி கேட்டேன். அதனால் இப்போ கேட்கல. பாதி பிளேலிஸ்ட் போனதுக்கப்புறம் கடைசியாக நான் ஆட் பண்ண ஒரு 4-5 பாட்டு மட்டும்தான் நான் வந்து முழுசாக கேட்கல. அதை வந்து அப்போ கேட்டுக்கிறேன். இப்போ வந்து அப்படியே கோர்வையாக சொல்லிட்டே வந்துடுறேன். இப்போ அடுத்த பாட்டு வந்து என்னென்னா,
ஒன்லி லவ் கேன் பிரேக் யுவர் ஹார்ட். அடுத்து வர 3 பாட்டு நான் சொல்லிடுறேன். ஒன்லி லவ் கேன் பிரேக் யுவர் ஹார்ட் பை நீல் யங்குன்னு ஒருத்தர் பாடியிருக்காரு. அடுத்து வந்து த லாஸ்ட் நைட் ஐ ட்ரீம்ட் தட் சம்படி லவ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இது வந்து ஸ்மித்ஸ் வந்து நிறைய பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸ்மித்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து இருக்காங்க. அடுத்து வந்து கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு அரத்தா ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க. ஓகே, இவர் வந்து இந்த புக்கில் வர அந்த கேரக்டர் ராப் இருக்காங்களே, அவனுக்கு வந்து இந்த அரத்தா ஃப்ராங்க்லின் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஸோ அதனால் இந்த அடுத்த 3 பாட்டுமே வந்து எதுக்கு நான் இந்த 3 பாட்டுன்னு சொல்கிறேன்னா, இந்த அடுத்த 3 பாட்டுமே வந்து இவனோட டீனேஜ் டைமில் வந்து இந்த லவ், அந்த பிரேக்கப், அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல்கள் அப்படி சொல்லிட்டு இந்த 3த்தையும் மென்ஷன் பண்ணுவான். எனக்கு அந்த டைமில் இந்த 3 பாட்டு தான் வந்து பயங்கரமாக கேட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சூப்பர் மேட்டர் சொல்லுவாங்க அந்த படத்தில். இந்த காலத்து பசங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணாதீங்க, ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க, ஏன்னா வந்து அதில் ரொம்ப அடிக்டிவாக இருக்கும், நீங்கள் வந்து அந்த இதுக்குள்ளே போய் விழுந்துட்டிங்கன்னா வெளியே வர முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது அவங்க என்னென்னலாம் பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டில் அடிக்ட் ஆகாதவங்க இதுக்கு அடிக்ட் ஆக போகிறாங்களா, இதை தான் முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அது ரொம்ப செமையான மேட்டர்னு. ஸோ இப்போ அடுத்த 3 பாட்டு, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒன்லி லவ் கேன் பிரேக் யுவர் ஹார்ட். இதுவுமே வந்து இது வந்து பக்காவாக அந்த நான் சொன்னல அந்த கெஃபேயில் பாடிட்டு இருக்காங்க. இப்போ எதனா ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே ஓரமாக ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்து பாடிட்டு இருப்பாங்கள்ல, அந்த வைபை வந்து சூப்பராக தரும் இந்த பாட்டு. முன்னாடி பேபி ஐ லவ் யூ பாட்டு மாதிரியே ஒன்லி லவ் கேன் பிரேக் யுவர் ஹார்ட் இந்த பாட்டுமே வந்து அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். பட் இதில் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி இது கேட்குறதுக்கு அதோட இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து லாஸ்ட் நைட் ஐ ட்ரீம்ட் தட் சம்படி லவ்ட் மீ. இந்த பாட்டு வந்து ஸ்மித்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டு வந்து நானும் கேட்க ஆரம்பித்தேன். கேட்குறேன் பாட்டே வரல. நான் கூட சரி பாட்டு ஃபுல்லாகவே மியூசிக் தான் போல அப்படின்னா, பாட்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 நிமிஷத்துக்கு கழித்து தான் மியூசிக் நிப்பாட்டி லிரிக்ஸே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு இது நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு. பட் நான் ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு. மேபி கேட்க பிடிக்கலாம். நான் அதே மாதிரி இதில் சொல்கிற எல்லாமே வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான், சரியா? அதனால் அது எவ்வளோ சூப்பர் பாட்டு தெரியுமா, நீ எதுக்கு இப்படி சொன்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாமே இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். டக்குன்னு கேட்டவொடனே என்ன தோணுச்சோ அதை சொல்லிடுறேன், சரியா? ஸோ இது வந்து அதான் அந்த 2 நிமிஷம் கழிச்சு தான் வந்து மியூசிக் நிப்பாட்டி லிரிக்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு. பட் ரொம்ப சூப்பர், ஃபஸ்ட் டைம் கேட்டோடனே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இல்லை, ஆனால் நல்ல பாட்டு. அடுத்து கால்மி பாட்டு வந்து இதில் அவங்க ஏதோ ஒரு 3 வார்த்தையை திரும்பி சொல்லிகிட்டு இருப்பாங்க. பேபி ஐ லவ் யூ ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை நடுவில் போகும்போது லவ் யூ அதுமாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அது சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. எனக்கு அந்த பேசிக்காகவே இந்த ஜாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும்னே தெரியாது, ரொம்ப நல்லா அப்படி கொண்டு போவாங்க. அது ஒரு ஃபீல். அந்த ஃபீலில் வந்து இந்த கால்மி பாட்டு வந்து இருந்துச்சு. இது ஒரு மாதிரி செம்மையான ஒரு மேட்ரு இது. அதனால் எனக்கு இந்த கால்மி பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் தான் சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்லோவாக தான் வந்து பிடிக்க ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இது கால்மிலாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எப்படின்னு தெரில, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ அடுத்த பாட்டு வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது அடுத்து லிஸ்ட்டில் இருக்க பாட்டு என்னதுன்னா வாக்கிங் ஆன் சன்ஷைன் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கேட்கும்போது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நான் எவ்வளோ நேரம் சொன்னால் அந்த மெலோடி அந்த ஃபீல் இருக்குல்ல, அது இந்த பாட்டில் சுத்தமாக இருக்காது. இந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி செம்ம ராக்கிங்காக சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த புக்கில் வந்து என்ன ஆகும்னா, இவன் வந்து என்னோடய ரெக்கார்ட் ஷாப்புக்கு போவான், ஓகேவா? இவன் ரெக்கார்ட் ஷாப்பில் நான் 2 பேர் வேலை செய்வாங்கன்னு சொன்னல, அதில் பேரின்னு ஒருத்தன் இருப்பான். அவனோட கேரக்டரே வந்து ஒரு மாதிரி ரொம்ப கோஃபியாக ஹைப்பர் ஆக்டிவாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவன் என்ன பண்ணுவான், நேராக வருவான் வந்து, நான் வந்து ஒரு செம்ம டேப் ரெடி பண்ணியிருக்கேன் மண்டே மார்னிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டவொடனே ஃபஸ்ட்டு இந்த பாட்டு தான் ப்ளே ஆகும். இந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி அப்படியே ராக்கிங்காக அப்படி சொல்லிட்டு இருக்கும். அந்த பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் ராப் வந்து செம்ம டென்ஷன் ஆகி மரியாதையாக அந்த பாட்டை ஆஃப் பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றான். அவன் வந்து ரொம்ப கடுப்பாயிடுவான். உனக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு மண்டே மார்னிங்காக ஒரு டேப் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு பாட்டே எவ்வளோ சூப்பராக இருக்குது, இது என்ன ரெக்கார்ட் ஷாப்பாக என்ன, இது பிடிச்ச பாட்டு கூட ப்ளே பண்ண முடியல என்னால், நீங்கள் எல்லாம் குப்பமே ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிடுவான். அவன் கேரக்டர் அந்த படத்தில் சூப்பராக இருக்கும். அவன் எப்படி தெரியுமா, யாருன்னா ஒரு ஆள் வராங்க, எதனா ஒரு சிடி கேட்குறாங்கன்னு வைங்க, அவனுக்கு அந்த சிடி பிடிக்கலன்னு என்ன தெரியுமா பண்ணுவான், அதெல்லாம் ஒரு பாட்டு அதெல்லாம் கேட்பியான், அதெல்லாம் தர முடியாது கிளம்புன்றான் அந்த கடையிலேருந்து. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பேரியோட கேரக்டர். ஸோ அவன் வந்து இந்த வாக்கிங் ஆன் சன்ஷைன் பாட்டு வந்து போடுவான். பட் அது ராபுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப செம்ம ராக்கிங்காக சூப்பரான பாட்டு இது, நம்ம நல்லா இருந்துச்சு வாக்கிங் ஆன் சன்ஷைன். ஓகே, இந்த லிஸ்ட்டில் இருக்க அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லூப் ஜான் பி அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து பீச் பாய்ஸ் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு பேண்டாக யாருன்னு தெரில, அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஸ்லூப் ஜான் பி பாட்டு வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த பாட்டு. ஏன்னா எனக்கு இந்த பாட்டு எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எத்தனை பேருக்கு அந்த 90s அந்த கிறிஸ்மஸ் ஃபீல் வந்து புரியுமான்னு எனக்கு தெரில. இந்த பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நான் எந்த மாதிரி சொல்ல வரேன்னா,
இப்போது நியூயார்க்லலாம் வந்து 90s டைமில் ஒரு கிறிஸ்மஸ் ஒன்று கொண்டாடுவாங்க. அது வந்து நிறைய படங்களில் காட்டியிருப்பாங்க. இப்போது ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சிட்காம் இருக்குது, அதில் காட்டியிருப்பாங்க. வென் ஹாரி மெட் சாலின்னு ஒரு படம் இருக்குது, அதில் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி பழைய படம்லாம் இருக்கும். அந்த மாதிரி படத்துலலாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமை வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த விண்டேஜ் கிறிஸ்மஸ் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து இந்த ஸ்லூப் ஜான்பி பாட்டில் வந்து இருக்கும். இது அந்த கிறிஸ்மஸ் கேரல் சவுண்டு, அந்த பெல் சவுண்டு, அதெல்லாம் எனக்கு இதில் கேட்டுச்சு. அதனால் இது ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி இந்த ஸ்லூப் ஜான்பி பாட்டு. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால் இது அந்த ஃபீல் வந்து தந்துச்சு எனக்கு. இப்போ அடுத்து இருக்க 2 பாட்டு, இந்த 2 பாட்டு ஆக்சுவலாக ஸ்லூப் ஜான்பி பாட்டு வந்து என்ன சுச்சுவேஷனில் வரும்னா, அந்த ஹீரோ அந்த மெயின் கேரக்டர் வந்து என்ன சொல்லுவான்னா, என் கூட இந்த பாட்டை யாருனா கூட சேர்ந்து பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அதுக்காக அந்த ஸ்லூப் ஜான்பி பாட்டு சொல்லுவான். அடுத்து இருக்க 2 பாட்டுமே வந்து ஒரு கனெக்ஷன் தான். என்னென்னா, இந்த 2 பாட்டுமே வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த மெயின் கேரக்டரை கூப்பிட்டு, என் வீட்டில் வந்து இது நிறைய CD இருக்குது, உனக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஏன்னா இவன் ரெக்கார்ட் ஷாப் தானே வச்சுருக்கான். அப்படி போகும்போது இவனுக்கு இந்த 2 ரேரான, இது பாட்டு ரேராக தெரில, இல்லை அந்த ரெக்கார்டு வந்து ரொம்ப ரேரான ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த 2 பாட்டு அது அதில் வந்து ஃபஸ்ட்டு காட் சேவ் த குயின்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் யூ லெஃப்ட் த வாட்டர் ரன்னிங்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. என்ன மேட்டர்னா, இப்போ இந்த காட் சேவ் த குயின் பாட்டு சொன்னல, இந்த பாட்டு முன்னாடி நான் வாக்கிங் ஆன் சன்ஷைன் ஒரு பாட்டு சொன்னேன் தெரியுமா, அந்த ராக்கிங்காக ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும்னு, அதே ஃபீல் இந்த காட் சேவ் த குயின் பாட்டில் இருக்கும். ஒரு மாதிரி அந்த ராக்கு, அந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்து ஃபயராக செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு இந்த பாட்டும் வந்து பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே பிடிச்சிருந்துச்சி. பட் இந்த பிளேலிஸ்ட்டில் என்னென்னா, அந்த மெலோடியாக கேட்டுட்டு திடீர்னு இப்படி கேட்குறதுக்கு வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரில. பட் இது தனியாக கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பாட்டு வந்து யூ லெஃப்ட் த வாட்டர் ரன்னிங். இந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி ஃபன்னியான, ஆனால் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் தரக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டோட அந்த கவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஃபன்னியாக இருக்கும். இது என்ன மாதிரி பாட்டு என்ன ஏதுன்னு எனக்கு தெரில பெருசாக. ஆனால் இது கேட்குறதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னியாக சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. இது வந்து ஓட்டிஸ் ரெட்டிங் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அந்த கவரும் சரி, அந்த பாட்டும் சரி, நல்ல ஒரு ஃபன்னியான ஒரு சூப்பரான ஒரு வைப்பு வந்து எனக்கு கொடுத்தது. ஸோ அதுதான் வந்து இந்த அடுத்த 2 பாட்டு. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க அடுத்த 5 பாட்டு, அதாவது என்னென்ன பாட்டு தெரியுமா? இட்ஸ் அ குட் ஃபீலிங், அப்புறம் வந்து நோ ப்ளோ நோ ஷோ, அப்புறம் மிஸ்டர் பிக் ஸ்டஃப், அப்புறம் த லவ் யூ சேவ், அப்புறம் இந்த கெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பாட்டு. இந்த 5 பாட்டுமே வந்து இந்த ராபுன்றவன் வந்து ஒரு பப்பில் வந்து வேலை செஞ்சுட்ருப்பான் டிஜேவாக. ஸோ அந்த டிஜேவாக இருக்கிற டைமில் டாப் 5 ஆன சாங்ஸ் வந்து அந்த கிளப்பில் வந்து இதுதான், சரியா? ஸோ அதை வந்து சொல்லியிருப்பான். இந்த 5 பாட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் வைப்பில் தான் இருக்கும். அந்த டிஜேனா அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதில் ஒரு 2-3 பாட்டு தான் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இட்ஸ் அ குட் ஃபீலிங் பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு லேசியான சண்டே மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும், அந்த ரொட்டீனை வந்து யாருன்னா வீடியோ எடுத்து அந்த வீடியோவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இதை போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இது வந்து இந்த ப்ரூனோ மாஸோட த லேசி சாங்னு ஒரு பாட்டு இருக்கும், அது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரில. அந்த பாட்டு மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போ தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னு நீங்கள், ஓமை கடவுளை படத்தில் மொக்க போடுது இந்த வாழ்க்கையே என்னடா லைஃப் இது அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு மாதிரி எனக்கு இந்த பாட்டு வந்து தெரிஞ்சது. பட் ரொம்ப சிமிலர் கிடையாது, ஆல்மோஸ்ட் சிமிலர். இதில் ஒரு ட்ரம்பட் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ அதுதான் வந்து இட்ஸ் அ குட் ஃபீலிங். அடுத்து வந்து பார்த்தோன்னா நோ ப்ளோ நோ ஷோ. இந்த பாட்டு வந்து இது எப்படி சொல்கிறது, இது ஒரு மார்ச் பாஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பரேட் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதில் அந்த பெரிய ட்ரம் அடிப்பாங்க தெரியுமா, அந்த சவுண்டு ஒரு பரேட் ஃபீல் ஓரமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் பாடுறாரு, அந்த மாதிரி ஒரு ஃபீலு அந்த நோ ப்ளோ நோ ஷோ. இதுவுமே வந்து அந்த ட்ரம்பட்டோட ஃபீல் வந்து இதில் நிறையவே இருக்கும். இது ஒரு மாதிரி ஏற்ற இறக்கம் இல்லாமல் அந்த நேராக ரஃப்பான ஒரு பாத்தில் வண்டி போனால் எப்படி இருக்கும், ஆனால் ஸ்டெடியாக போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தந்தது இந்த பாட்டு. ஸோ இது வந்து நோ ப்ளோ நோ ஷோ. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த பாட்டும். நான் செகண்ட் டைமும் நிறைய வாட்டி இந்த பாட்டு போய் கேட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த பாபி ப்ளூ பிளாண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. இவர் பாட்டு நான் இன்னொரு 2-3 பாட்டு கேட்டேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பிளேலிஸ்ட் பற்றி நான் சொல்கிறேன்ல, இந்த பாட்டு வந்து உண்மையிலே இதுக்கு எதனா ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா, நீங்கள் இதில் பிளேலிஸ்ட்டில் இருக்க எதனா ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை பற்றி சொல்லுங்கள், சரியா? நான் வந்து ஏதோ வந்து ஃபஸ்ட் டைம் கேட்டு பேசிகிட்டு இருக்கேன், அதனால் உங்களுக்கு தெளிவாக எதனா தெரிஞ்சுன்னா எனக்கு டிஎம்லையோ கமெண்ட்ஸ்லையோ நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க, ஓகேவா? அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ அடுத்த பாட்டு வந்து மிஸ்டர் பிக் ஸ்டஃப். நான் எதுக்கு சிரிக்கிறேன்னா, எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2 minutes 45 seconds அவ்வளோதான் இந்த பாட்டு. ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக ஒருத்தவங்க பாடியிருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ அந்த மேல் இதுவை வந்து கலாச்சி பண்ண மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும் இந்த பாட்டு. அதாவது நீ ஏமாத்துறன்றத ஒரு மாதிரி ஃபன்னியான வேலை சொல்லியிருப்பாங்க. பிக் ஸ்டஃப் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ரைம்ஸ் கேட்குற மாதிரி ஒரு ஃபீலு, ஆனால் ஒரு மாதிரி மெச்சூர்டான ஒரு ரைம்ஸு, அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே கேட்டு இருந்தேன் நான் இந்த பாட்டை. சூப்பர் பாட்டு. அதனால் பிக் ஸ்டஃப் பை ஜீன் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டு, கேட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.
அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா த லவ் யூ சேவ். இந்த லவ் யூ சேவ் பாட்டு வந்து என்ன மேட்டர்னா, நான் கேட்டுட்ருக்கேன், இவங்க யாருன்னா த ஜாக்சன் 5ன்னு ஆப்வியஸாக ஒரு பேண்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் யாரோ ஒரு சின்ன பையன் பாடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு, ஏனே தெரில. நீங்கள் கேட்டு பார்த்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து கத்தனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஒரு கும்பலாக சேர்ந்து இந்த அஞ்சலி அஞ்சலி பாட்டு இருக்குல்ல, அஞ்சலி அஞ்சலி அதில் அந்த கும்பலாக பசங்க சேர்ந்து பாடின எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து இதில் எனக்கு கேட்டுச்சு. அது என்ன மேட்டர் தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. இந்த லவ் யூ சேவ் இதுவும் அந்த இட்ஸ் அ குட் ஃபீலிங், இந்த 2 பாட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஆனால் இந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது கெட்டோ. இந்த பாட்டு பை டோனி ஹேத்தவே அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரில. இப்போது எத்தனை பேர் பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, ஒரு கேங்ஸ்டர் வந்து ஒரு சீரீஸ் அது. அந்த கேங்ஸ்டருக்கு ஒரு பாட்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு. ஆனால் வந்து நீங்கள் பிரம்மாண்டம் பயங்கரம் அப்படி கிடையவே கிடையாது, ஒரு சட்டிலான ஒரு ஃபீல். இப்போ தமிழில் நாயகன் படம் இருக்குல்ல, நாயகன் படத்தில் ரொம்ப பயங்கரமான படம் தான் அது. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு அந்த மாஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக தெரியாது, அந்த கிரவுண்டடாக நல்லாயிருக்கும். அது அந்த காட்ஃபாதர் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து அதை பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த கெட்டோ பாட்டு கொடுத்தது. உண்மையிலே அதுதான் இந்த ஃபீலாக என்னதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. யாருன்னா அந்த பாட்டு தெரிஞ்சது சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ எனக்கு டக்குன்னு கேட்கும்போது அந்த பாட்டு வந்து அப்படி தோணுச்சு, அதனால தான் வந்து அந்த கெட்டோ, ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த பாட்டு வந்து சொல்கிறேன். அடுத்த பாட்டு வந்து காட் டு கெட் யூ ஆஃப் மை மைண்ட். இந்த பாட்டு வந்து ராபுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா அந்த மெயின் கேரக்டர் பிடிச்ச பாட்டு. இவன் டிஜேவாக வந்து இந்த கிளப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தால, அப்போ வந்து லாரா ஃபஸ்ட்டு அங்கே தான் மீட் பண்ணியிருப்பான். லாரா வந்து ஃபஸ்ட்டு இவன்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த 5 பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு அந்த கிளப்பில். அப்போ வந்து அவள் வந்து எனக்கு நீ இந்த பாட்டு ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அவன் வந்து இதெல்லாம் ப்ளே பண்ண முடியாது, எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இதில் இங்கே இருக்க முக்கால்வாசி க்ரௌடு நான் தான் கூப்பிட்டு வந்தேன், எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிக்கும், நீ ப்ளே பண்ண அவங்களுக்கும் பிடிக்கும் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை தான் வந்து அவள் ப்ளே பண்ண சொல்லுவாள். அதுதான் வந்து இந்த காட் டு கெட் யூ ஆஃப் மை மைண்ட். இது வந்து ஒரு மாதிரி வேறு லெவல் பாட்டு, சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டு கேட்குறதுக்கு. எனக்கு அது எக்ஸாக்டாக அந்த ஃபீலிங் எப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தெரில, பட் இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. நீங்கள் கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். மெலோடி தான் இது, ஓகேவா? அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு, சரியா? இப்போது அடுத்த பாட்டு வந்து ஹாலிடே பை மெடோனா. இந்த பாட்டு அந்த கதை வந்து செம்ம காமெடியாக இருக்கும். அதே தான் இந்த பாட்டு ப்ளே பண்ணிட்டே இருக்கான், அந்த காட் டு கெட் யூ ஆஃப் மை மைண்ட் ப்ளே பண்ணிட்டே இருக்கான். டக்குன்னு இவனுக்கு ஒரு பயம் வந்து நிறைய பேர் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாதியில் நிப்பாட்டி ஹாலிடே ப்ளே பண்ணிட்டான். இந்த ஹாலிடே பாட்டு வந்து செம்ம ஜாலியாக இருக்கும், கேட்டிங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த பாட்டில். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. அதனால் அதுதான் வந்து அந்த அடுத்த ஹாலிடேன்ற பாட்டு. நீங்கள் அதையும் கேட்டு பாருங்கள், இதையும் கேட்டு பாருங்கள், வேறு ஃபீல் இருக்கும். அந்த கிளப்பில் மாற்றினது வந்து உங்களுக்கு அப்போ புரியும், ஓகேவா? அதனால் கேட்டு பாருங்கள், கேட்டு பார்த்து சொல்லுங்கள். சரி, அப்புறம் அடுத்த பாட்டு நான் சொல்கிறேன். இப்போது இந்த லிஸ்ட்டில் அடுத்த இருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி கோ லக்கி கேர்ள். ஸோ இந்த பாட்டோட கதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ராபோட ரெக்கார்ட் ஷாப்புக்கு வந்து ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து ராப் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நேற்று வந்து எனக்கு டக்குன்னு ஒரு பாட்டு வந்து நான் வந்து ட்ரீம் பண்ணிட்டுருந்தேன், அந்த பாட்டு என் ட்ரீமில் வந்தது, ஆனால் அந்த பாட்டு என்னதுன்னு எனக்கு தெரில அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஹம் பண்ணுவாங்க. அவன் வந்து அந்த ட்ரீமுன்னு சொன்ன உடனே ஒரு ரெக்கார்டு எடுத்துகிட்டு வருவான். அவங்க ஹம் பண்ணோடனே கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான். அதை ப்ளே பண்ணி பார்த்தா இதுதான் அந்த பாட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கு. இதெல்லாம் பண்ணுவாங்களா ரெக்கார்ட் ஷாப்பில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி வினோதம் இருந்துச்சு. ஏன்னா ராபுன்ற ஆள் வந்து அந்த மியூசிக்குள்ளேயே ஊறி அந்த மாதிரி இருக்க ஒரு ஆள். அதனால் அவனுக்கு அந்த ட்ரீம்னு சொன்னோடனே என்ன பாட்டு இவங்க ட்ரீம் பண்ணியிருப்பாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு அப்படி எடுத்துகிட்டு வந்து தருவான். அது ஒரு மாதிரி செம மேட்ரு. இந்த பாட்டை பற்றி சொல்லணுன்னா, இந்த பாட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, இது நான் ஒரு ப்ராப்பரான வேலை எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். ஒரு 3 வந்து பாடவே தெரியாதவங்க சேர்ந்து ஒன்றா பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த பாட்டு. இது பேராகான்ஸ்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டோ யாரோ இவங்களை பற்றி வந்து தெரிஞ்சவங்க, நான் அதை அவதூறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. அந்த பாடவே தெரியாதவங்க சொல்கிறது வந்து நான் அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அந்த விதத்தில் வந்து நான் சொல்கிறேன், புரியுதா? நான் வந்து நல்லா இல்லை அந்த மாதிரி ஒரு விதத்தில் சொல்ல. ஒரு 3 பேர் பாடவே தெரியாத ஆள் வந்து சேர்ந்து பாடும்போது அது ஒரு சவுண்டிங் ஒன்று தரும். அந்த சவுண்டிங் வந்து கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இது கேட்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அவங்க வாய்ஸே வந்து ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நான் விதத்தில் சொல்கிறேன், நான் யாரையும் வந்து காயப்படுத்துகிறோன்ற விதத்தில் சொல்ல. அது பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பி கோ லக்கி கேர்ள். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதில் வர லிரிக்ஸுமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பரான லிரிக்ஸ் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் ஹாப்பி கோ லக்கி கேர்ள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல், நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. ஒரு மாதிரி ஸ்லோவாக, ஆனால் ஒரு ஸ்லோவில் ஒரு வைப்பு எனக்கு தெரிஞ்சது, அது மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 எல்விஸ் கோஸ்டெல்லோ ஆல்பம் வந்து ராப் வந்து சொல்லியிருப்பார். அவன் கடையில் இருக்க அந்த பேரி வந்து கேட்டிருப்பான், டாப் 5 எல்விஸ் கோஸ்டெல்லோ சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் லைனாக ஒன்றா சொல்லுவான். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த 5 பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2 பாட்டு இருக்குது தெரியுமா, இந்த ஆலிசன், அதுக்கப்புறம் லிட்டில் ட்ரிகர்ஸ் அப்படி சொல்லிட்டு இந்த 2 பாட்டு இருக்குல்ல.
இந்த 2 பாட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு சேம் வைப் தான். அந்த ஸ்லோவாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ இந்த சீரீஸ்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த இங்கிலீஷோட இந்த சீரீஸ்லாம் நிறைய சீரீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சீரீஸில் இந்த ப்ராம் அப்படி சொல்லிட்டு ஒரு மேட்ரு ஒன்று பண்ணுவாங்க. நான் அங்கே தான் அந்த ப்ராம்ன்ற மேட்ரே பார்த்தேன். ஸோ அந்த ப்ராம்ன்ற மேட்டரில் இந்த மெயின் கேரக்டர் பையனும் பொண்ணும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பின்னாடி ஸ்லோவாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அப்படியே ஸ்லோவாக ஓடிட்டு இருக்கும். அந்த ஸ்லோனஸ் வந்து இந்த ஃபஸ்ட் 2 பாட்டில் இருக்கும். தட் இஸ் ஆலிசன் அண்ட் லிட்டில் ட்ரிகர்ஸ். இந்த 2 பாட்டுலேயுமே அந்த ஸ்லோனஸ், அந்த ஒரு ஸ்லோ டான்ஸ் ஆடலாம் இந்த பாட்டுக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த ஃபஸ்ட் 2 பாட்டு எனக்கு கொடுத்தது. எஸ்பெஷலி ஆலிசன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் நிறைய வாட்டி திரும்பி கேட்டேன் அந்த பாட்டை போய்ட்டு. அதனால் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் திரும்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஆலிசன். அதனால் கேட்டு பாருங்கள். லிட்டில் ட்ரிகர்ஸுமே அதே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் தான், ஆனால் ரொம்ப சூப்பராக செமையாக பண்ணியிருப்பாங்க. அடுத்த 2 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேன் அவுட் ஆஃப் டைம் அண்ட் கிங் ஹார்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதுவும் ஃபஸ்ட்டு 2 பாட்டு சொன்னேன்ல, அந்த ஸ்லோ டான்ஸ் ஆடுற மெலோடின்னு, அதோட அடுத்த லெவல் மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. அந்தளவுக்கு ஸ்லோ இல்லை, ஆனால் ஸ்பீடும் இல்லை, 2த்துக்கும் நடுவில். ஆனால் ஒரு நல்ல ஃபீலில் அந்த 2 பாட்டுமே வந்து அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு தமிழில் சொல்லணுன்னா, இந்த பாட்டு இருக்குல்ல, பூங்காற்றே பூங்காற்றே பூ போலே வந்தாலிவள், அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு உங்களால் ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, ஸ்லோன்னு சொல்ல முடியாது. அந்த என் கண்ணோடு வீசும், இதில் நீங்கள் மெலோடியிலே எடுத்துகிட்டு வர மாட்டீங்க, அதுலேயும் கொண்டு போக மாட்டீங்க. உங்கள் நடுவில் இருக்குல்ல, அந்த நடுவில் இருக்க ஃபீலை வந்து இந்த 2 பாட்டுமே வந்து எனக்கு கொடுத்தது. அதாவது இந்த மேன் அவுட் ஆஃப் டைமும் கிங் ஹார்ஸும், இந்த 2 பாட்டுமே வந்து அந்த ஃபீலில் இருந்துச்சு. லாஸ்ட்டு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஐ ரைட் த புக். இந்த பாட்டுமே வந்து நான் முன்னாடி சொன்னேன் அந்த ஜாலி ஃபீல், அந்த ஃபீல் வந்து இந்த பாட்டில் வந்து எனக்கு செம்மையாக கிடச்சிது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரம்ஸ் வந்தது. நான் வந்து ஏதோ செம்ம ஸ்பீடாக வரப்போது போல் பாட்டுன்னு பார்த்தா ஓரளவுக்கு ஸ்பீடு தான். அதாவது முன்னாடி சொன்ன அந்த 2 விட கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் தான். ஆனால் அந்த ஃபீல் வந்து ஒரு மாதிரி கரெக்டாக உக்காந்துது, நல்லா இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. இது வந்து அந்த பேண்டாக தனியாக ஷோலாம் பண்ணுவாங்களே, அவங்க வந்து ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது எனக்கு இந்த பாட்டில். ஸோ எல்விஸ் கோஸ்டலில் வந்து நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பெருசாக அவர் பாட்டெலாம் கேட்டதில்லை. மேபி இதெல்லாம் நான் கேட்டதுக்கப்புறம் அவரை பற்றி நான் நிறைய டிஸ்கவர் பண்ணி போய் தேடலான்னு இருக்கேன். ஏன்னா எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது அவருது. அவன் மென்ஷன் பண்ணியிருந்த டாப் 5மே வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் இதுதான் வந்து அந்த எல்விஸ் கோஸ்டலோட டாப் 5 பாட்டு. இதை வந்து நீங்கள் டாப் 5 எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்த பாட்டு வந்து பிஹைண்ட் க்ளோஸ்ட் டோர்ஸ் பை சார்லி ரிச். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இந்த பாட்டை போய் கேட்டுருங்க. இல்லைனா நான் சொன்னதுக்கப்புறம் கூட போய் கேளுங்க. ஆனால் இந்த பாட்டை தயவு செஞ்சு கேளுங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் எந்த பாட்டை கேட்குறீங்களோ இல்லையோ, இதை தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சூப்பரான பாட்டை மிஸ் பண்ணுறாதீங்க. அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இந்த பாட்டு. ஆனால் வந்து சரியான மெலோடி. இது வெறும் ட்ரம்ஸு வெறும் கிட்டாரு ஸ்லோ ட்ரம்ஸ் தான் இருக்கும் அந்த பாட்டில். ஒரு மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஐயோ, அந்த ஃபீலே வந்து செம்மையாக இருக்கும் அந்த ஃபீல். நான் இந்த பாட்டு இந்த மாதத்துலேயே எனக்கு இந்த பாட்டு தான் நான் அதிகமாக கேட்டிருப்பேன். சும்மா கேட்டுட்ருக்கேன் இந்த பாட்டை போய்ட்டு. ஒரு அடிக்ட் ஆகிட்டு அந்த பாட்டுக்கு. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு பிடிச்சிச்சு இந்த பாட்டு. அப்படியே கரையும் அந்த பாட்டு அப்படியே. ஏன்னா இதில் அந்த ட்ரம்ஸோட இன்வால்மெண்ட் வந்து கம்மி. அந்த கோரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஹோன்னு ஒரு சவுண்டு நடுவில் கொடுப்பாங்க. அங்கே பீட் அப்படி ட்ராப் ஆகும். அப்படி அந்த ட்ராப் ஆகும்போது அவங்க அப்படி கொடுத்து அந்த பாட்டு அப்படி வரும். அப்படி வரும்போது செம்ம ஃபீல், அது சரியான ஃபீலு. இந்த பாட்டு மிஸ் பண்ணுறாதீங்க, சூப்பரான பாட்டு பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ். தயவு செஞ்சு இந்த பாட்டு கேளுங்க. கேட்டிங்கன்னா நீங்கள் ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டு, ரொம்ப செம்மையான பாட்டு. இந்த பாட்டோட சிச்சுவேஷன் வந்து என்னென்னா, அவன் வந்து அந்த மேரின்னு ஒரு சிங்கர் நான் சொன்னல, ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க வந்து ஒரு கவர் பாடினாங்க, அதை பார்த்து தான் வந்து அழுதான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் இவனுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று டெவலப் ஆகும். ஸோ அவங்க ஒரு நைட்டை வந்து ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவன் புக்கில் வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது என்ன எழுதியிருப்பான்னா, நாங்கள் வந்து அந்த ஒரு நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணோம், அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல விரும்பலை, நான் வந்து ஜஸ்ட் இந்த பாட்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் சாங் இது, நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பரான பாட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் இந்த பாட்டு எப்படா வரும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். மூச்சு முட்டை அந்த பாட்டை பற்றி நான் 1.5 மணி நேரம் கூட பேசுவேன். ஏன்னா அந்த பாட்டில் எனக்கு அவ்வளோ பிடிச்ச விஷயம் இருக்குது. ரொம்ப செம்மையான ஒரு ஃபீல், அப்படியே கரையும் நெஞ்சு உங்களுக்கு கேட்கும் போது. அது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ். இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். ஓகே, இப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற 5 பாட்டு வந்து டாப் 5 ஃபேவரட் சாங்ஸ் ஆஃப் ராப் ஆல் டைம். அதாவது
ஆல் டைமில் வந்து அவனுக்கு இந்த டாப் 5 சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்ஸை நான் மென்ஷன் பண்ணியிருப்பான். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா ஜெய்னி ஜோன்ஸ் ரீமாஸ்டர்ட் அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஸ்டைலிஷாக இருந்துச்சு. அவங்களோட பேண்டுமே வந்து த கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. இதை இந்த பக்கா ராக்கிங்காக ஒரு செம பாட்டு, இது சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டு. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் நிறைய டைம் கேட்க தான் வந்து எனக்கு அந்த என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அதை பற்றி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்ல வரும். எனக்கு இப்போ அந்தளவுக்கு சொல்ல வரல. ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு ராக் சாங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டு. அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார். இந்த ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன்ன்றவர் ராபுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டில் ஒரு ஆள் இவரோட இந்த தண்டர் ரோட் பாட்டு வந்து நான் அதே மாதிரி பேரை கேட்டுட்டு ராக்கிங்காக இருக்கும் போல் இந்த பாட்டு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போனேன். பட் எனக்கு கிடைச்சதே வேறு. இது வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு மெலோடி மாதிரி ஒரு பாட்டு. இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. இது தண்டர் ரோடுன்னு பேரை கேட்டோடனே நான் அந்த ராக்கிங் ஃபீல்லே உள்ளே வந்துட்டேன். ஆனால் அது ராக்கிங் ஃபீல் இல்லை, ஒரு நல்ல பாட்டு. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றியும் நான் நிறையா வந்து தெரியும். யாருக்குன்னா வந்து ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன் பற்றி தெரிஞ்சதுன்னா வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு பாட்டு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நான் இந்த பிளேலிஸ்ட்டில் ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு தெரியும்னு சொன்னல, அது இதுதான் ஸ்மெல்ஸ் லைக் டீன் ஸ்பிரிட் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து நிர்வாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. இவங்க பேசிக்கலாக ஒரு ராக் பேண்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இருப்பான், அவன் வந்து இந்த ராக் மியூசிக்லாம் கேட்குற ஆள். அவன் இந்த மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணான், ஸ்மெல்ஸ் லைக் டீன் ஸ்பிரிட் கேள்றா, சூப்பராக இருக்கும்னு. சரி நான் போய் கேட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த ராக் அந்த கிட்டார் இருக்குல்ல, எலக்ட்ரிக் கிட்டார் இருக்குல்ல, அது வர பாட்டெலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ராக் பேண்டு ராக் பாட்டெலாம் வந்து எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. பட் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ராக்குள்ளே இறங்கி அந்த வெறும் ஸ்க்ரீம் மட்டும் பண்ணுவாங்க தெரியுமா பாட்டில், ஆன்னு கற்றுவாங்க பாட்டு ஃபுல்லாக. அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து அதில் அந்தளவுக்கு பெருசாக எனக்கு அந்தளவுக்கு ரசிக்க தெரில அந்த பாட்டை. ஸோ அதனால் எனக்கு அது அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. பட் ஸ்மெல்ஸ் லைக் டீன் ஸ்பிரிட் வந்து ஒரு நல்ல பாட்டு, செம்ம ஸ்பீடாக போகும் பாட்டு. லிரிக்ஸ்லாம் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கும் இதில். அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பாட்டு, நல்லாயிருக்கும். இது ஒன்று தான் எனக்கு பிளேலிஸ்ட்லேயே தெரிஞ்ச பாட்டு. ஸோ அதுதான் வந்து ஸ்மெல்ஸ் லைக் டீன் ஸ்பிரிட். அடுத்து வந்து பார்த்தோன்னா லெட்ஸ் கெட் இட் ஆன் பை மார்வின் கேயே அப்படி சொல்லிட்டு. இந்த பாட்டு வந்து என்னென்னா, சார்லி புத், நான் வந்து என்னோடய பாட்காஸ்ட்லலாம் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து சார்லி புத்துன்ற ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மார்வின் கேன்னு ஒரு பாட்டே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாட்டில் வந்து ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கும்னா, லெட்ஸ் மார்வின் கே கெட் இட் ஆன் அப்படின்னு தான் ஆரம்பிக்குமே. எனக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், கேட்டிருந்தேன். திடீர்னு இந்த புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா லெட்ஸ் கெட் இட் ஆன் பை மார்வின் கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அதைத்தான் வந்து என் தலைவன் சார்லி புத்து அவன் பாட்டிலே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கான். லெட்ஸ் மார்வின் கே கெட் இட் ஆன் ஒரு பாட்டே பண்ணியிருக்கான் அவன். ஸோ சார்லி புத்துமே என்ன மாதிரி அந்த 70s 80s டைமில் இருக்க பாட்டெலாம் வந்து கேட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது. எனக்கும் சார்லி புத்துக்கும் ஒரே மியூசிக் டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. சரி, ஓகே, இப்போ நம்ம பாட்டுக்கு வரும். இந்த லெட்ஸ் கெட் இட் ஆன் பாட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அது ஒரு மாதிரி காமிக்கலாக நல்லாயிருக்கும். அதாவது சென்னை 28 படம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு வந்து ஓ ஓ என்னென்னமோ ஆகுது அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு எப்போ வரும்னா, அரவிந்தன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பான். அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தனியாக ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பாட்டு வரும். அந்த பாட்டில் ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி ஒரு மியூசிக் வந்து இவன் வந்து போட்டிருப்பாரு. சூப்பராக இருக்கும் அந்த மியூசிக்கு. அதே மாதிரி இதில் அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும் லெட்ஸ் கெட் இட் ஆன் பாட்டில். ஆனால் பாட்டு போக போக அந்த மியூசிக்கே நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த காமிக்கல் ஃபீல் போய் ஒரு மாதிரி லவ் ஃபீல் உள்ளே வந்து அந்த மெலோடியாக அப்படி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாரு மார்வின் கே. செமையாக இருந்துச்சு இந்த பாட்டு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த பாட்டு வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆஃப் த கிரீவியஸ் ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு, கிராம் பாசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு இந்த பாட்டுமே வந்து ஆக்சுவலாக எனக்கு கேட்டால் நான் சொன்னல அந்த தண்டர் ரோட் பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இந்த பாட்டுமே வந்து இருந்துச்சு. இதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு வந்து ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன் பாட்டு தான். அது வந்து எதுக்காக ராபுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பாபி ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன் பண்ண பாட்டு தான். இந்த பாட்டில் லாஸ்ட்டில் ஒரு 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் வந்து வெறும் ஒரு சாக்ஸோஃபோனோட ஒரு சோலோ மியூசிக் ஒன்று வரும். ராப் வந்து அந்த புக்கில் என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த சாக்ஸோஃபோனோட பிட்டை கேட்டு தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். என்ன ஐடியானா, அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து திரும்பி ஃபோன் பண்ணி அவங்க வந்து இவரை பற்றி என்னென்னலாம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்ஸோட சோலோவில் தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு. ஸோ ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கை காட்டியிருப்பார். அதுவுமே நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா, ராபுக்கு ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ பாபி ஜீன் பாட்டு, இந்த பாட்டு வந்து பார்த்தோம்னா அதே தான், ஒரு ராக்குன்னு இல்லை, ஆனால் ஒரு ஃபாஸ்ட் மெலோடி தான் இது. ஓகேவா, ஃபாஸ்ட்டான ஒரு சாங் தான். இதில் லாஸ்ட்டில் வர அந்த 50 செகண்ட் சாக்ஸோஃபோன் பிட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டில் இருக்க அடுத்த பாட்டு. இப்போ நம்ம அடுத்து நான் சொல்கிறேன்.
ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க அடுத்த பாட்டு என்னதுன்னு பார்த்தோம்னா ஐ வாண்ட் டு see the bright lights tonight அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து இந்த ராபோட கடையில் வேலை செய்கிற அந்த டிக் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆள், அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்க ஸ்டோருக்கு வருவாள். அந்த பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவன் அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையான கேரக்டர். ஸோ அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன், சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு பாட்டு போட்டு ப்ளே பண்ணுவான். அந்த பாட்டு தான் இது ஐ வாண்ட் டு see the bright lights tonight. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் ஆனா. ஸோ அவனும் இவனும் வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அது நல்லாயிருக்கும், அவங்களோட லவ் ஸ்டோரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து என்னென்னா, இது ஒரு மெலோடி மாதிரி தான். நான் முன்னாடி சொன்னால அந்த சண்டே ரொட்டீனோட அந்த லேசி வைப் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லேசி வைப் தரக்கூடிய ஒரு பாட்டு. ஆனால் என்ன மேட்டர்னா, இதில் வர லிரிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, எனக்கு வந்து 5 நாள் வேலை இருக்குது, 2 நாள் தான் லீவு, வீக்கெண்டு, நான் அந்த வீக்கெண்ட் வந்து ஃபுல்லஸ்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு கதை இதில் போயிட்டுருக்கோம். நான் இந்தமாதிரி ஸ்டேஷன் வந்துடுறேன், நீயும் வந்துடு, சீக்கிரமாக நம்ம மீட் பண்ணுறோம், நிறைய பேர் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க, நம்மளும் சுற்றோம், அந்த மாதிரி வந்து ஒரு லிரிக்ஸ் வந்து இதில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாட்டு. ஒரு லேசி ஃபீல் பட் நல்ல ஒரு வைப்பான நல்ல ஒரு வைப் தரக்கூடிய ஒரு பாட்டு இது. ஸோ இது வந்து அந்த டிக் வந்து அந்த ஆனாக்கு யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் அதை கேட்குறதுக்கு. அதாவது அவன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான்றதே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குல்ல, அவன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து தோணும். ஸோ அதுமாதிரி தோணும் போது அவன் இந்த பாட்டு தான் வந்து போட்டு காட்டுவான். அவள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க இந்த பாட்டு கேட்டு. ஸோ அதுதான் வந்து ஐ வாண்ட் டு see the bright lights tonight. அடுத்த பாட்டு வந்து த நைட் ஃப்ளை. இந்த பாட்டு வந்து ராப் வந்து லாராக்கு கிஃப்ட் பண்ணுவான். பட் லாராக்கு வந்து இந்த பாட்டு ஆக்சுவலாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து ராபுக்கு தெரிய வரும். ஸோ அதுதான் வந்து இந்த நைட் ஃப்ளை பாட்டு. இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஏற்ற இறக்கமே இல்லாமல் அப்படி ஃப்ளாட்டாக இருக்குது இந்த பாட்டு. ஆனால் இதில் அந்த மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக்கோட லெவல் வந்து ரொம்ப ஏறல, ரொம்ப இறங்கலை, ஒரு கரெக்டான மீடியமில் அப்படி போயிட்டே இருக்காங்க இந்த பாட்டு. இந்த பாட்டு லிரிக்ஸ் நான் வந்து போய் பார்த்தேன், ஒன்றுமே புரியல எனக்கு. லிரிக்ஸு சம்மந்தம் இல்லாமல் எழுதியிருக்காங்களா இல்லை எனக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ இந்த நைட் ஃப்ளை பாட்டு அந்த ஃபீல், அந்த ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இந்த பாட்டில். இது நல்லா இருந்துச்சு. ஆனால் கேட்குறதுக்கு நான் மேபி ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக 2-3 வாட்டி கேட்டால் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த நைட் ஃப்ளை பாட்டு. இதில் நான் சொல்கிற எல்லா பாட்டுமே வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே பேசுகிறேன். அதனால தான் வந்து டக்குன்னு அடுத்தடுத்த பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் நான். ஓகே, எனக்கு அந்தளவுக்கு என்ன பேசணும்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறத அப்படியே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து மேபி கம்மியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா டக்குன்னு அடுத்தடுத்த பாட்டு போய்கிட்டு இருக்கேன் நான். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இந்த ப்ளேலிஸ்ட்டே. ஸோ அதுதான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இது ஒரு புது அனுபவமாக இருக்கட்டுமே, ஒரு புது வீடியோவாக இருக்கட்டுமே, நிறைய பேர் வந்து நிறைய பாடல்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டுமே, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம். நீங்கள் கேட்டுகிட்டே உங்களுக்கு அதே மாதிரி தான் இதில் எதிர்ச்சியாக ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சதுன்னா இல்லை ப்ரோ அந்த பாட்டு அப்படி இல்லை, அது ஃபீல் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அதை படிப்பாங்க, நிறைய பேருக்கு அதை பற்றி புரியும். இந்த மாதிரி எல்லாருமே புதுசாக கேட்போம், புதுசாக வந்து ஜாலியாக இருப்போம். எதுக்கு வந்து கேட்ட பாட்டே திரும்பி கேட்டு இருந்தால் அதில் ஒரு இதுவே இல்லை. புதுசாக பாட்டு கேட்கணும். இது பாருங்க, இதெல்லாம் வந்து என்ன பாட்டு, யார் ஆர்டிஸ்ட் ஒன்றுமே தெரில. நிறைய பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது, வாயெல்லாம் குளருது பேர் சொல்லும் போது. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாட்டு கேட்கணும். நம்ம அவ்வளோ பாட்டு இருக்குது நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு, எல்லா பாட்டையும் கேட்கணும். அதுதான் வந்து என்னோடய கான்செப்டே. உலக இசையை வந்து ஃபுல்லாக கேட்கணும். நம்ம வெறும் தமிழ் சினிமா இல்லைனா ஹிந்தி மலையாளம் போகிறத விட வேர்ல்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கான்செப்டே கொண்டு வந்தேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நான் இப்போ இவ்வளோ பேசியிருக்கேன் இந்த பாட்டை பற்றி. ஃப்யூச்சரில் எப்படி இருந்தாலும் இந்த பிளேலிஸ்ட் வந்து நான் நிறைய வாட்டி கேட்பேன். அப்படி கேட்டுட்டு என் வீடியோவை நானே திரும்பி போய் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வரும். பேர் எப்படி தப்பாக சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாக கூட வரலாம். நல்லாயிருக்கும்ல, ஏதோ ஒரு மெமரி, ஏதோ ஒரு இது, புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். அதுக்கு தான் வந்து நான் தைரியமாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். சரி, நான் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரில, சொல்கிறேன். அதனால் இது வந்து இந்த நைட் ஃப்ளை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு. நீங்கள் ஒரு 2-3 வாட்டி கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. சரியா, அதனால் கேட்டு பாருங்கள். சரி, இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் என்ன பாட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் ஃபார் காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்டன் ஜான் அவர் வந்து மியூசிக் பண்ணியிருப்பார் இந்த பாட்டுக்கு. இப்போது என்ன சுச்சுவேஷனில் இந்த பாட்டு வரும்னா, லாராவோட அப்பா வந்து இந்த கதையில் வந்து இறந்துருவார். அவர் ரொம்ப வயசானாலும் அவர் இறந்துருவார். ஸோ அந்த நியூஸ் வந்து இவனுக்கு ராபுக்கு வந்து வரும். இந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வரும். இதை என்ன பண்ணுவான்னா, அந்த ஷாப்பில் பேரின்னு ஒருத்தர் இருப்பான் சொன்னல, அவன்கிட்ட போயிட்டு வந்து சொல்லுவான். அவன் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு டாப் 5 ஃபியூனரல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதாவது உன் ஃபியூனரலில் என்னென்ன பாட்டெலாம் நீ போடணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். சரியான லூஸு பசங்க இவனுங்க இருக்கவனுங்கலாம். அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க போகிறேன் இவனுங்க. ஸோ அதனால் அதை பற்றி வந்து அதை தேடும் போது ராபுக்கு டக்குன்னு மைண்டில் ஒரு பாட்டு வரும். அதுதான் வந்து இந்த சாங் ஃபார் காய். இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே மியூசிக் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து லிரிக்ஸ் இருக்குது. என்னென்னா, லைஃப் isn't everything, இவ்வளோ தான் இந்த பாட்டில் வர லிரிக்கு. அதே திரும்பி வந்துட்டுருக்கோம். லைஃப்
லைஃப் இஸ்ன்ட் எவ்ரி திங் வந்துட்டுருக்கோம். திரும்பி லைஃப்னு ஃபுல்லாக லைஃப்னு வரும். லாஸ்ட்டில் இஸ்ன்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு போய் முடியும். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பிடிக்கல, மேபி போக போக வந்து பிடிக்கலாம். எனக்கு வந்து டக்குன்னு அந்த கிராஸ்ப் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த பாட்டில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. பட் இந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஆனால் அந்த கிராஸ்ப்பு அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஆனால் நல்ல பாட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து டக்குன்னு அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற பாட்டு. பட் பேரி இருக்கான்ல நம்மால், அவன் வந்து அடுத்து டாப் 5 என்னோடய ஃபியூனரல் சாங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 பாட்டு சொல்லுவான். அது எதுவுமே வந்து ஒரு சீரியஸான பாடல்கள் மாதிரியே இருக்காது, எல்லாமே வந்து ஒரு மாதிரி கோலரான பாடல்கள் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து முதல் பாட்டு என்னன்னா லீடர் ஆஃப் த பேக். ஸோ இவன் பேரி சொல்கிற இந்த 5 பாட்டுலேயுமே வந்து ஒரு பாட்டில் ஒரு கதை இருக்கும். இந்த லீடர் ஆஃப் த பேக்கோட கதை என்னென்னா, இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். இந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மொத்தமாக ஒரு 3-4 கேர்ள்ஸ் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் அந்த பையன், அவன் வந்து உன்னை ஈவினிங் வந்து பைக்கில் கூப்பிட்டு போகிறதுக்கு வருவானா, யார் அவன் அப்போ அவனோட சேராத, வேண்டாம், அவன் ராங் சைட் ஆஃப் டவுன்லேருந்து வரான், அவன் வேண்டாம், அவனோட சேராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் போகும். இந்த பாட்டோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு பெரிய பையனை யாரோ லவ் பண்ணுறான். அந்த பைக் சவுண்ட்லாம் கேட்கும், அவன் வர அந்த பைக் சவுண்ட்லாம். ஸோ அந்த பைக்கில் தான் இவங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த பொண்ணோட அப்பா சரி, ஃப்ரெண்ட்ஸு சரி, யாருமே வந்து அவனோட சேராத, அவன் வந்து நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து இவங்க அப்பா சொன்னோன்னே இந்த பொண்ணு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டு வேண்டான்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப ஸ்பீடாக போய் ஒரு இடத்துல மோதி இறந்துடுறான். இதுதான் வந்து இந்த பாட்டோட கதையே. ஆனால் வந்து இந்த பாட்டு உங்களுக்கு ஃபீலிங்காகவே இருக்காது கேட்டால். ஒரு மாதிரி லைட்டாக அந்த ஜாலி, ஆனால் கொஞ்சம் பெப்பினஸ் கம்மியாக அப்படி இருக்கும் இந்த பாட்டு. ஸோ நீங்கள் வேணால் லீடர் ஆஃப் த பேக் கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபன்னியாக இருக்குது, ஆனால் வந்து அது அந்த டெத்துன்ற ஒரு விஷயத்த வந்து அதுமாதிரி ஃபன்னியாக சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. நல்லா இருந்துச்சு, அந்த கதையும் வந்து சில்லியாக இருந்துச்சு, ஆனால் பாட்டு நல்லா இருந்துச்சு. இது உண்மையிலேயே அந்த சில்லியான ஃபீல் தானா இல்லை நான் தான் இப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில, பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படி இருந்துச்சு எனக்கு, அதை மாதிரி சொல்லிடுறேன் சரியா. இப்போ அடுத்து வந்து பேரி சொல்லக்கூடிய பாட்டு எதுனா டெட் மேன்ஸ் கர்வ். ஸோ இது என்னென்னா, ஒரு பையன் வந்து காரில் போயிட்டே இருக்கான். அவன் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் விண்டோ இறக்கி பார்க்குறான். பார்த்தா யாரோ ஒரு ஆள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறீங்களா, ஏதோ ஒன்று என்கொயரி பண்ணுறாங்க. அப்படியா, வரீங்களா, ரேஸ் வச்சுக்கலாம், டெத் மேன் கர்வ்னிங் ஒன்று இருக்குது, அங்கே ரேஸ் வச்சுக்கலாம் வரீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ இதாவது இந்த பாட்டோட கதையே. சூப்பராக இருக்கும் இந்த கதை. இந்த பாட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஒரு மாதிரி கொஞ்சம் மெலோடியும் இருந்துச்சு, ஆனால் அந்த லேசி மெலோடின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த டெட் மேன்ஸ் கர்வ் இதுலேருந்து கிடச்சிது. நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு, இதையும் கேட்டு பாருங்கள். அடுத்து வந்து இந்த டெரின்ற பாட்டு மட்டும்தான் எனக்கு இந்த லிஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் அவன் சொன்னதில் கொஞ்சம் லைட்டாக சீரியஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டு. ஏன்னா இது வந்து ஒரு பொண்ணோட பிஓவியில் ஆக்சுவலி லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க இந்த பாட்டில். நீங்கள் லிரிக்ஸ் நோட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த பொண்ணோட காதலன் வந்து அன்றைக்கி இரவே வந்து இறந்துடுறாரு. அதுதான் வந்து இதில் இருக்க கதை. ஸோ அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க, அவங்க அன்ட்ரூவாக இருந்தான்லாம் சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு லிரிக்ஸ், ரொம்ப சூப்பராக பொயட்டிக்காக எழுதியிருந்தாங்க. நீங்கள் லிரிக்ஸ் வேணால் நோட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டெரின்ற பாட்டு. அடுத்து வந்து ஹனின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு என்னென்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணோட இதை பற்றி, அதாவது ஒரு பொண்ணை பற்றி பாடிட்டு இருக்கான். பட் கடைசியில் தான் அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். தூரத்தில் ஒரு மரம் பார்க்குறியா, அந்த மரத்துக்குலாம் வந்து எவ்வளோ வயசாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ஆரம்பித்த ஒரு மாதிரி போகுது. இதுவுமே அந்த ஸ்லோவான ஒரு மெலோடி மாதிரி இருந்துச்சு. இதில் இருக்க எல்லா பாட்டுலேயுமே வந்து லிரிக்ஸ் தான் வந்து என்னை இன்னும் கொஞ்சம் இழுத்துது. அந்த மியூசிக்கை விட லிரிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒரு போயம் மாதிரி இருந்துச்சு எனக்கு படிக்கிறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு லிரிக்ஸு. அதனால் நீங்கள் இதிலெல்லாம் லிரிக்ஸ் நோட் பண்ணி பாருங்கள். மேபி பாட்டு கேட்க பிடிக்கலாம், அது வந்து எனக்கு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் லவ் பை பாப் மார்லி. நான் வந்து ஒன் லவ்னு இன்னொரு பாட்டு, ஒரு ஃபேமஸான ஒன் லவ் பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு நினச்சி போயிட்டேன். பட் இது அந்த பாட்டு கிடையாது, பாப் மார்லி வந்து பண்ணியிருந்தாரு. இந்த பாட்டு வந்து ஏதோ காடை வந்து ப்ரைஸ் பண்ணி பாடுற மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டு. அதாவது பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கடவுள் வந்து தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேசுவாங்களே, அது ஒரு பாட்டாக பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல், நல்லா இருந்துச்சு. நான் பெருசாக பாப் மார்லியில் எதுவுமே கேட்டதில்லை, ஃபஸ்ட்டு கேட்குறேன், நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த ஒன் லவ் பாட்டு வந்து பேரி சொல்லியிருப்பான். இது வந்து பேரியோட அந்த டாப் 5 ஃபியூனரலில் பாடின பாட்டு. அடுத்து வந்து ராபோட ஒரு 5 பாட்டு, ஆனால் அவன் 3 பாட்டு தான் அதை ஆட் பண்ணியிருப்பான் இதில், ஓகேவா. ஏன்னா அவன் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்து சிரிச்சிருவாங்க இந்த பாட்டெலாம் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நான் 3 தான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 3 தான் ஆட் பண்ணியிருப்பான். அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மெனி ரிவர்ஸ் டு கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. நான் இதை வந்து பைக்கில் வரும்போது தான் கேட்டு வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் லிரிக்ஸ் பெருசாக நோட் பண்ணல, பட் பாட்டு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்ல ஃபீல். அடுத்தது ஏஞ்சல்ன்ற இந்த பாட்டை அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கால்வின்னு ஒரு பாட்டு சொன்னால, அதே மாதிரி தான் அந்த அரேதா ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பாடியிருப்பாங்க. ஏஞ்சல் பாட்டு வந்து மெலோடியாக செம்ம ஃபீல், இந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டுமே. அடுத்து தான் வந்து பெஸ்ட் திங் தட் எவர் ஹேப்பன் டு மீன்னு ஒரு பாட்டு, சரியா. இந்த பாட்டுக்கு ராப் என்ன சொல்லுவான்னா,
ஒரு பொண்ணு எனக்கு வந்து இந்த பாட்டு என்னை பார்த்து பாடினா நல்லாயிருக்கும், இல்லை யாருன்னா எனக்கு வந்து பெஸ்ட் திங் தட் எவர் ஹேப்பன் டு மீ வந்து ராப் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லி பாடினா நல்லாயிருக்கும். பட் அப்படி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அவனே சொல்லிப்பான். அதனால் நல்லா இருந்துச்சு அது கேட்குறதுக்கு, அந்த சுச்சுவேஷனும் நல்லா இருந்துச்சு, அந்த பாட்டுமே வந்து கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ராபோட அந்த டாப் 3 வந்து ஃபியூனரலில் போடுற சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த பிளேலிஸ்ட்டு. நான் சீரியஸாக வந்து இந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக முடிப்பேன்னு நினைக்கல. பட் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுன்ற ஒரு காரணத்தினால நான் வந்து எல்லா பாட்டையும் டக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டேன். இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு என்டர்டெய்னிங்காக ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஏன்னா இது புதுசான ஒரு கான்செப்ட் இது. ஸோ நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே என் சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே வந்து புதுசாக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவேன். ஸோ வழக்கமாக எப்போ பார்த்தாலும் நிறைய இருக்குது, தெரிஞ்சதை பேசணுன்னா பேசலாம், ஓகேவா. தமிழ் பாட்டு, தமிழ் இதுவே இருக்குது, அது பேசணுன்னா பேசலாம். ஸோ நம்ம வந்து புதுசாக எதுனா வந்து சொல்லணும், புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு சாங் வந்து பிடிச்சிருச்சுன்னா அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. அந்த புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதை வந்து நிறைய பேருக்கு தோணாது. எனக்கே அது நிறைய டைமில் தோணும். எனக்கு ஒரு சில மூடு தான் இருக்கும், அந்த மூடில் தான் புது பாட்டு ட்ரை பண்ணணும், புது பாட்டு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும், ஓகேவா. ஏன்னா அது வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நம்ம எப்போவுமே வந்து கேட்டு பழகிருப்போம் நிறைய பாட்டு, அதுலேயே இருக்கலாமே, நம்ம எதுக்கு புதுசாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு போனோம். சரி புதுசாக ட்ரை பண்ணோம்னா தமிழ்லேயே பண்ணலாமே, ஏன் சம்மந்தமே இல்லாமல் இங்கிலீஷ் பாட்டு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் கூட இருக்கலாம், நான் இங்கிலீஷ் பாட்டெலாம் கேட்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. நானுமே அப்படி தான் இருந்தேன். பட் அது கேட்கும்போது நல்லா இருந்துச்சு, அதை தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா. அப்படி வந்து எதுவும் கேட்காம வந்து நம்ம சொல்லக்கூடாதுல்ல, நல்லா இல்லை பிடிக்கல அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு அது ஒரு தாட் ஒன்று இருக்குது. கேட்டு பார்ப்போம், கேட்டுட்டு பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். நான் இதில் சொன்ன எல்லா பாட்டுமே வந்து என்னோடய ஜென்யூனான ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். நம்ம கேட்டேன், என்ன தோணுச்சோ அதை அப்படியே சொல்லிட்டேன், ஓகேவா. அதனால் வந்து என்னால் அப்படி நிறைய வந்து பேச முடியல இந்த வீடியோவில். அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இதெல்லாமே வந்து என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட. இது அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு புது கான்செப்ட். எனக்கு ஏதோ புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு நல்ல ஃபீல் எனக்கு இருக்குது. அதனால் வந்து நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் இந்த வீடியோ பண்ணதில். பட் இது எத்தனை பேருக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியல. என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் நான், அதனால் வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக எதனா ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி கொண்டு வரணும்ல, இருக்கிறதே பண்ணிட்டு இருந்தால் எப்படி, எதனா புதுசாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் நிறைய தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. அதுதான் வந்து நான் சொல்கிறேன். இது என்டர்டெய்னிங்காக இருக்காது, பட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ. அதுதான் மேட்ரு இந்த வீடியோ, சரியா. ஸோ எஸ், இவ்வளோ தான் வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா பாட்டும். நான் ப்ளேலிஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த படம் பார்க்கணுன்னா பாருங்கள், ரொம்ப நல்ல படம், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப சிம்பிளாக ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை, ஓகேவா. ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி ஒரு பிரேக் டவுன் பண்ணி ஃபுல்லாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா நான் தோணுச்சுன்னா நான் வந்து என்னோடய பாட்காஸ்ட்டில் வந்து நான் கண்டிப்பாக அதை வந்து போடுறேன். ஸோ அதை வந்து கேளுங்க, நீங்கள் அந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம், ஓகே. ஏன்னா நான் புக்கும் படிச்சுட்டு படமும் பார்த்தேன், அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்குது. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. லவ் பற்றி அவங்க அப்ரோச் பண்ண விதம், அவங்க சொன்ன கருத்துக்கள், அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் வந்து என்னோடய பாட்காஸ்ட்டில் என்னால் முடிஞ்சால் வந்து நான் அதை பண்ணுறேன், சரியா. ஸோ எஸ், ஏதோ ஒரு புது விஷயத்தோடு நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன், அதை வந்து 4 பேருக்கு சொல்லியிருக்கேன், 4 பேருக்கு அது தெரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நீங்கள் இந்த சாங்ஸ்லாம் கேட்டு பாருங்கள், சீரியஸாக எல்லா சாங்ஸுமே நல்ல சாங்ஸ் தான். அதனால் உங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்க சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த பிளேலிஸ்ட்டு எதனா ஒரு பாட்டாவது உங்களுக்கு பிடிச்சி நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாட்டையாச்சும் உங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம். என்னால் உங்களுக்கு ஒரு புது பாட்டு தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு சந்தோஷமாவது எனக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. எதனா ஒரு பாட்டாவது இதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும், சரியா. அதனால் கேட்டு பாருங்கள், ஓகே. ஸோ இத்துடன் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். இதே மாதிரி நான் உங்களோட வேறு ஒரு புதுசான கண்டென்ட்டோட வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா.